من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ بها فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره إنكم إذا مثلهم إن الله جامع المنافقين والكافرين في جهنم جميعا. الذين يتربصون بكم فإن كان لكم فتح من الله قالوا ألم نكن معكم وإن كان للكافرين نصيب قالوا ألم نستحوذ عليكم ونمنعكم من المؤمنين فالله يحكم بينكم يوم القيامة ولن يجعل الله للكافرين على المؤمنين سبيلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 346வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 137, 138, 139 3 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா முனாஃபிக்காக இருக்கிறவர்கள், யூதர் நசாராக்களாக இருக்கிறவர்கள் ஈமான் கொள்றாங்க, மறுபடியும் காஃபிர் ஆகிறாங்க, திரும்பவும் ஈமான் கொள்றாங்க, மறுபடியும் காஃபிர் ஆகிறாங்க. கடைசியாக காஃபிரானவங்க அதிலேயே நீடித்து இருக்கிறதுனால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழி என்று சொல்லப்படுகிற பாதை அல்லாஹ் காமிக்காம அவங்களை என்ன செஞ்சிடறான், விட்டுறான். அவங்க எங்க போயிடுறாங்க, நரகவாதிகளாக என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம இஸ்தாது குஃப்ரன் லம் யகுனில்லாஹு யக்ஃபிர லஹும். இன்னல்லதீன ஆமனு, சில மனிதர்கள் ஈமான் கொண்டார்கள், சும்ம கஃபரு, பின்பு என்ன செஞ்சாங்க, காஃபிர் ஆயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு அப்புறம் உஸைர்னு ஒரு நபி வருவாங்க, அவங்கள கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்றாங்க. அவங்கள கொண்டு ஈமான் கொள்ளல. அதற்கு உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்கள கொண்டு ஈமான் கொண்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு நபி ஒருத்தர் வருவார், அவரை கொண்டு ஈமான் கொண்டு வந்தாங்க. அவரை கொண்டு என்ன செய்யல, ஈமான் கொள்ளல. அவங்கள கொண்டு ஈமான் கொள்ளாம அந்த ஈமான் கொள்ளாமல் இருந்த அந்த குஃப்ரிலேயே நீடித்திருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செய்யலங்க, அவங்க ஈமான் கொள்ளல.
அல்லாஹ் சொல்லான்னு வலாலியஹ்தியஹும் சபீலா, இந்த மனிதர்களுக்கு நேர்வழிங்கிற பாதை என்ன செய்ய மாட்டேன், நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன். நாயகமே அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. சுப செய்தி அப்படிங்கிறது நல்ல காரியத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றான், அவங்களுக்கு பெரிய வேதனை இருக்குதுன்னு சுப செய்தி சொல்லுங்க. நீங்க செய்யற அல்லாஹ் தாலா சொல்லிக்காங்க. முனாஃபிகீன்கள் இந்த பக்கம் வந்தா நாங்க உங்க கூட இருக்கிறோம்ன்றவாங்க. இப்ப ஈமான் கொண்டுட்டான். அந்த பக்கம் காஃபிர்கள் பக்கமோ யூத நசாராக்கள் பக்கமோ போனா நாங்க உங்க கூட இருக்கிறோம் தாங்க. அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, காஃபிரா மாறிட்டாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி இருக்கிற இந்த மனிதர்களுக்கு நாம என்ன செய்யறது இல்லைங்க, நேர்வழி காட்டுறது இல்லை. இதே மாதிரி தான் பாவத்தை செய்யறாரு, பாவத்திலிருந்து தௌபா செய்யறாரு. தௌபா செஞ்சவர் திரும்ப என்ன செய்யறாருங்க, பாவம் செய்யறாரு. பாவம் செஞ்சவர் திரும்ப என்ன செய்யறாரு, தௌபா செய்யறாரு. நாலாவதா முறையா திரும்ப என்ன செய்யறாரு, பாவம் செஞ்சவர் அதிலேயே இருந்துட்டாரு, தௌபா செய்யவே இல்லை. என்ன செஞ்சுட்டாருங்க, அதிலே இருந்துட்டாரு, தௌபா செய்யவே இல்லை. அந்த பாவம் செய்ய 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 எப்படி இருக்குதுன்னா இன்பமா போச்சு. எப்படி போச்சு, இன்பமா போச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதர்களுக்கு தௌபா என்று சொல்லப்படுகிற வாசலை நான் காமிக்கிறது இல்ல, அப்படியே விட்டுறேன் நான். இவர்கள் நேர்வழி இல்லாம அதாவது அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக இவங்க என்ன செய்யறாங்க, மாறி போயிடறாங்க. என்ன செஞ்ச அல்லாஹ் தால சொல்லிக்காங்க. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில எது ரொம்ப உயர்வானதுண்டா, ஈமான் உயர்வானது. எதுங்க, நாம கொண்டிருக்கிற ஈமான் உயர்வானது. நாம சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த கலிமா மிக மிக உயர்வானது. உங்க கையில 1 கோடி ரூபாய் சொத்தையும் ஒரு கையில ஈமானையும் கொடுத்தா எதை தான் தூக்கணுங்க? இப்ப காசு என்ன செய்யறது? ஈமான் வந்தா சரி, ஈமான் இருக்கு, காசு இல்லைன்னா என்ன செய்யறது? அல்லாஹ் கொடுப்பான். ஒரு பக்கம் காசு, இன்னொரு பக்கம் ஈமான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்க துனியாவினுடைய பார்வையில வேணா காசு பெருசா இருக்கலாம், ஆனா என் பார்வையில எதுதான் பெருசு? இதுதான் பதிலாக. புரியுதுங்களா? அல்லாஹ் கொடுப்பான், இவங்க கொடுப்பாங்கலாம், அது ரெண்டாவது பதில். என்னுடைய பார்வையில எதுதான் பெருசு? ஈமான் தான் பெருசு. ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனுஷர் ஆக ஃபக்கீராக இருக்கிறார், அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய ஈமான் ரொம்ப நிறைவாக இருக்கு. ஆனா ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரரா இருக்கார், நிறைய தாடி வச்சிருக்கிறார், தலப்பா கட்டி இருக்கிறார், அது கல்வில என்ன இல்ல, ஈமான் இல்ல, வெளி தோற்றத்துல வேணா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உங்க பார்வைக்கு இவரு தலப்பா கட்டி இருக்கிற பெருசா தெரியலாம், என் பார்வைக்கு அந்த செருப்பு தைக்கிறவனா பெருசு. என் பார்வையில எப்படி இருக்குது? அதுதான் இன்னைக்கு துனியாவில் நீங்க எதை தேடுறீங்க தெரியுமா? இஸ்ஸத்தை மனிதர்கள்ட்ட தேடுறீங்க. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொள்ளாம போனா அந்த காஃபிர்கள்ட்டையும் யூத நசாராக்கள்ட்டையும் நாம கொஞ்சம் கெத்தா தெரியும், ரொம்ப மதிப்பா தெரியும். தொப்பி போட்டுட்டு போனா கொஞ்சம் கேவலமா இருக்கும், தொப்பி கழட்டி வச்சுட்டு போயிடலாம். என்ன செய்றீங்க நீங்க? எதுல கண்ணியத்தை தேடுறீங்க? மனிதர்கள்ட்ட தேடுறீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க போட்டுட்டு போற தொப்பி தான் உங்களுக்கு எதை கொடுக்கும்? கண்ணியத்தை கொடுக்கும். என்னங்க ஜி, நாம செய்யற உணவும் நாம செய்யற தொழுகையினுடைய வணக்கம் தான் நமக்கு எதுல முகத்துல கொடுக்குது, அசராட்ட கொடுக்குது. 100 பேர் இருந்தாலும் நம்ம ஆள்பா அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், கூப்பிட்டுறோமா இல்லைங்களா? அவர் பேர் சொல்லிட்டு அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் பேர் சொல்றதுனால என்ன சொல்லுவோம், நம்ம ஆளு என்ன செஞ்சிடும் சொல்லிடுறோமா இல்லையா? அப்ப எதை வச்சு சொல்றோம்? நாம கொண்டிருக்கிற ஈமானும் நம்ம செய்கிற வணக்கமும் தான் என்ன செய்யுது, ஒரு மனிதனுக்கு அசராத்துகளை கொடுக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதர்களுக்கு பெரிய பெரிய வேதனை இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நல்லவர்களின் பக்கம் சகவாசம் கொள்ளாம காபிர்களின் பக்கமும் யூத நசாராக்கள் பக்கம் என்ன செய்யறாங்க, சகவாசம் கொள்றாங்க, நட்பு வைக்கிறாங்க. இந்த நட்பு வைக்கிறதுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கண்ணியத்தை மரியாதையை யார்கிட்ட தேடுறாங்கன்னா, அந்த காபிர்கள்ட்டையும் இந்த யூத நசாராக்கள்ட்டையும் தேடுறாங்க. சொல்லிருங்க நாயகமே, வலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, கண்ணியம் அப்படிங்கிறது யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ் ஒருவன்ட்ட தான் இருக்குது. மொத்த கண்ணியமும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானதாக இருக்குது. எந்த சூழ்நிலையிலுமே ஒரு மனுஷன் கண்ணியத்தை யார்கிட்ட தேடக்கூடாதுங்க, அடுத்தவங்கள்ட்ட தேடக்கூடாது. நாம வந்தா சலான் சொல்லணுமே, நான் வந்தா எந்திரிச்சு நிக்கணுமே, மனுஷனுக்கு என்ன வந்துடக்கூடாதுங்க, இந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி தகப்பனார் உள்ள வந்திருக்கிறார், மகன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தா என்ன சொல்லணுங்க? அப்ப என்ன சொல்லுங்க ஜி, தாய் சொல்லி கொடுக்கணும், எப்ப அத்தா வராரு எந்திரிச்சு நெல்லுமான்னு சொல்லி சொன்னமா இல்லைங்களா? அந்த கண்ணியம் வேற, இந்த கண்ணியம் வேற. புரியுதுங்களா? அப்ப மனுஷன் என்ன செய்யணுங்கன்னா, தாய் சொல்லி கொடுக்கணும், அம்மா வந்திருக்காங்க எந்திரிச்சு நெல்லுமா, அத்தா வந்திருக்கிறார் எந்திரிச்சு நெல்லு, பெரியவங்க வர்றாங்க எந்திரிச்சு சலாம் சொல்லுங்க. அப்படித்தானுங்க. வாகனத்துல போறாரு, நடந்து போகிறாரு, வாகனத்துல போறவர் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லணுமா, நடந்து போறவர் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லணுமானா? வாகனத்துல போறவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். ஏன்? இவர் மேல இருக்கிறாரு, இவர் என்ன செய்யறாரு, கீழே இருக்கிறாரு. அப்படித்தானே?
இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், மேல இருக்கிறவருக்கு பெருமை வந்துடக்கூடாது, அந்த பெருமையை போக்குறதுக்கு முதல்ல நீங்க முந்திக்கங்க சலாத்தை சொல்லி உங்க பணிவை வெளிப்படுத்தி காமிங்க, அஸ்ஸலாமு அலைக்குங்க அப்படின்னு. இதுதானே ஒருத்தர் என்ன செய்யறாரு, வாகனத்துல போகிறவர் முதல்ல சலாம் சொல்லணும், நடந்து போறவருக்கு ரெண்டாவது அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். ஆனா இதுல இன்னொரு சூசகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரியவங்க சிறியவங்க இருந்தா யார் தான் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லணும்? சின்னவங்க தான் என்ன செய்யணுங்க, பெரியவங்களுக்கு சலாத்தை சொல்லணும். ஏன் இந்த நேரத்துல அவர் தானே சொல்லணும், அவர் தானே பெரியவர்? இல்ல இல்ல, இங்கிருந்து தான் என்ன செய்யணும், சலாம் போகணும். அப்ப கண்ணியம் அப்படிங்கிறது எங்கிருந்து, இங்கிருந்து தான் போகணுங்கிற அழகான பாடத்தை அல்லாஹ்வும் ரசூலும் என்ன செய்யறாங்க, நமக்கு தெளிவா என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எது ரொம்ப முக்கியமானதுங்க, ஈமான். எது முக்கியமானதுங்க? ஈமானுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஈமானுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஈமான் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உயர்வானது. அந்த ஈமானை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த காரணத்திற்காகவே என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, இழந்து போயிடக்கூடாது. அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சென்ற வாரத்தினுடைய தஃசீல்ல ரொம்ப நிறைவாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 140வது வசனம். இந்த 140வது வசனத்திலிருந்து 147வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஆயத்தை அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை மட்டும் பேசுறான். யாரை பத்தினாங்க? முனாஃபிகீன்களை மட்டுமே பேசுறான். வேற யாரை பத்தி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பேசவே இல்லை. நான் என்ன நினைச்சேன், இந்த 8 ஆயத்தையும் ஒரே நேரத்துல சொன்னோம்னா கோர்வை மாறாம என்ன செய்ய வந்துரும்னு நான் நினைச்சு உட்கார்ந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சா ஒரு ஆயத்துக்குள்ளேயே நிறைய கருத்துக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இது முனாஃபிகீன்களை பத்தி தானே சொல்றாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னால நடந்த முனாஃபிகீன்களுடைய வரலாற்று செய்தி தானே சொல்லப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்ல, சமகாலத்திற்கும் அந்த ஆயத்து என்ன செய்யுதுங்க, நமக்கு நிறைய பாடங்கள் என்ன செய்து சொல்லி கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எதை சொல்வதற்காக நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானாக. ஒரு அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லுவாங்க, சிரிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு பெண்மணி மக்கமா நகரத்தில் இருந்துச்சு. சில பேரை போய் பேசினா என்ன செய்வாங்க, சிரிக்க வைப்பாங்க. இயற்கையாக அவங்க எப்படி தான் பேசுவாங்க, நகைச்சுவையாகத்தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, நகைச்சுவையாகத்தான் பேசுவாங்க. ஐயம்பேட்டை நிஜாமுதீன் செத்துன்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஆட்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பேசினாவே எப்படி தான் பேசுவாங்க, நகைச்சுவையாகத்தான் பேசுவாங்க. அதில் நிறைய கருத்துக்கள் என்ன செய்வாங்க, சொல்லி காமிப்பாங்க. ஒரு ஆள் பல்லு வலிக்குதுன்னு என்ன செஞ்சாராமா, சொன்னாராமா. பல்லு வலிக்குதுன்னு சொன்னாராமா. பல்லு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டுக்காரமாட்ட போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார், எனக்கு பல்லு வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது, சரிங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் போய் டாக்டர்கிட்ட என்ன செய்கிறேன், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கு எவ்வளவுமான்னு கேட்டிருக்கிறாரு. அந்த அம்மா கேட்டிருக்கு, ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கு எவ்வளவு? ஒரு பல்லு பிடுங்கினா 1 ரூபா. ஒரு பல்லு பிடுங்கினா 1 ரூபா. ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கு எவ்வளவுங்க, 1 ரூபா. சரி, 2 பல்லு பிடுங்கினா அவர் சொன்னார் என்ன செய்யுதுங்க, 2 ரூபா. 3 பல்லு பிடுங்கினா 3 ரூபா. இப்படி என்ன செய்யுதுங்க, போய்கிட்டே இருக்கு. 32 பல்லுக்கு எவ்வளவுங்க, 32 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மா வெளியே வந்து கேட்டுச்சு, உனக்கு எத்தனை பல்லு பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சு, கேட்டுச்சு. எத்தனை பல்லு பிரச்சனை? எனக்கு 3 பல்லு 4 பல்லு பிரச்சனை என்ன செய்யறாங்க அவரு சொல்றாரு. இப்போ இந்த அம்மா உள்ள வந்து கேட்டுச்சு, அவர் 4-5 பல்லுன்னு சொல்றாரு, மொத்தமா நிறைய சொல்றாரு. மொத்தம் பல்லையும் பிடுங்கி விட்டுருங்க, எவ்வளவு வேலை முடிச்சு கொடுப்பீங்க? எத்தனை பல்லைங்க? மொத்த பல்லையும் என்ன செய்யுங்க, முடிச்சு விட்டுருங்க, எவ்வளவு கேட்பீங்கன்னு. அந்த அவர் என்ன செய்யறாரு, 2 பேரும் பேச்சாய் என்ன செஞ்சிச்சு, அவர் 3 ரூபாய்க்கு என்ன செய்யறேன், நான் மொத்தம் 32 பல்லு என்ன செய்யறேன், முடிச்சு விட்டுறேன்ட்டார். இப்போ 4 பல்லு 5 பல்ல தனியா பிடுங்கினா எவ்வளவு ஆகுதுங்க, 5 ரூபா ஆகுது. இப்போ 32 பல்லு எவ்வளவுக்கு போகுது, 3 ரூபால முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த அவர் என்ன சொன்னாரு, போய் உள்ள உட்காரு, உனக்கு பல்ல பூரா என்ன செய்வாரு, பிடிக்கிறவாரு. இந்த அம்மா 3 ரூபா கொடுத்துட்டு எங்க போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. 32 பல்லையும் அந்த டாக்டர் என்ன செஞ்சாருங்க, புடுங்கி விட்டுட்டாரு. 32 பல்லையும் புடுங்கி விட்டாரு. இவர் எந்திரிச்சு பார்த்தா வாயில என்ன இல்லைங்க, பல்லே இல்லை, மொத்த வாய் பொக்க வாயா என்ன செய்யுது இருக்குது.
இதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆலோசனை கேட்கறதுக்கு மட்டும்தான் பொம்பளைகள்கிட்ட ஆலோசனை கேட்கணுமே ஒழிய எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாஷையில என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மக்கமா நகரத்துல ஒரு அம்மா என்ன செஞ்சிச்சு இருந்துச்சாமா, அந்த அம்மா எப்பயுமே சிரிக்கி வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த அம்மாட்ட போய் யாரு பேசுறாலும் என்ன செய்வாங்க, டக்குன்னு என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று பேசி சிரிச்சிருவாங்க. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு பார்க்கறக்காண்டி ஒரு அம்மா என்ன செய்யுது, மதீனாவால ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருது. ஆயிஷா நாயகா கேட்டாங்க, என்னம்மா நீ எப்போ மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டு இங்க வந்த நீ அப்படின்னு என்ன செஞ்சிச்சு ஆயிஷா நாயகா கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, சிரிக்கி வைக்கிற அம்மா மதினாவுக்கு வந்துருச்சுல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. என்ன கேட்டாங்க, சிரிக்கி வைக்கிற அம்மா மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்துருச்சு உங்களுக்கு தெரியுமா ஆயிஷா நாயகமே என்ன செஞ்சிச்சு அந்த அம்மா கேட்டுச்சு. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, இல்ல அந்த அம்மா மதினாவுக்கு வந்து ஹிஜ்ரத் வந்தது எனக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அந்த அம்மா மேல முகப்பத்து வச்சு அந்த அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையில எங்க வந்துட்டேன் நான், மதினாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு என்ன செஞ்சுட்டேன் நான் வந்துட்டேன் நான். இப்ப எங்க தங்கி இருக்கீங்கன்னு ஆயிஷா நாயகம் கேட்க, நான் இந்த வீட்டுல என்ன செஞ்சிருக்கேன் தங்கி இருக்கிறேன். என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி சொல்லுச்சு. இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா வீட்டுக்குள்ள வர்றாங்க. நாயகமே உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, இந்த அம்மா பாருங்க சிரிக்கி வைக்கிற அம்மா வந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்ததை பார்த்துட்டு இந்த அம்மாவை என்ன செஞ்சிருச்சு, அவரை பார்க்கணும் அந்த அம்மா கூட பேசினா சிரிப்பா இருக்கணும்னு சொல்லி எங்க வந்துருச்சுங்க, மதினாவுக்கே வந்துருச்சுங்க நாயகமேன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருவாகுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு செய்தி. நாமெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ரூஹுகளா இருந்தோம்ல. ரூஹுகளாக இருக்கிற போது எந்தெந்த ரூஹுகள்லாம் ஒன்று ஒன்னோடு அறிமுகமாகிக்கிச்சோ, என்னதுங்க, ஒன்று ஒன்றோடு தாரிஃப் அறிமுகமாகிக்கிச்சோ அந்த ரூஹுகள்லாம் துனியாவுக்கு வந்தாலும் அன்பாயிப்பாங்க. சொல்ற புரியுதுங்களா? எந்த ரூஹுகள் ஒன்று ஒன்னோடு சந்திக்காம ஒன்று ஒன்றோடு வெறுப்போடு இருந்துச்சோ அதுக்கெல்லாம் துனியாவுக்கு வந்தாலும் எப்படித்தான் இருப்பாங்க, சந்திப்பு இல்லாம வெறுப்போடு தான் என்ன செய்வாங்க இருப்பாங்கன்னு என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஒருத்தரின் மீது எனக்கு இயற்கையாகவே எனக்கு முகப்பத்து வருதுண்டா அங்க யாரோட முகப்பத்து வச்சிருக்கிறோம், நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்கு முகப்பத்து வருதுன்னா இந்த முகப்பத்து இங்க போட்டதில்லை, எங்க போட்டதுங்க, சொல்றது புரியுதுங்களா? எங்க போட்டதுங்க, அருவாகுகளாக இருக்கிற போதே அந்த முகப்பத்து என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. ஒருத்தருக்கு எவ்வளவுதான் பயான் பண்ணாலும் அந்த முகப்பத்து என்ன செய்யலங்க வரல. இவருக்கு அங்க இருக்கிறப்ப அங்க என்ன வந்துருச்சுங்க, ரெண்டு பேத்துக்கு மத்தியில ஃபிர்கத்தும் குஃப்ரும் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க. எந்த மனிதர்கள் துனியாவிலேயும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி இங்கேயும் அன்போடும் பாசத்தோடும் அன்போடும் இருக்கிறாங்களோ இவங்க அங்கே எப்படி இருந்திருக்கிறாங்க, அருவாகுகளாக இருக்கிற போது எப்படி இருந்திருக்காங்க, முகப்பத்தோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆயத்துல இந்த செய்தியை நாம எதுக்கு நாம இப்ப இங்க நாம் சொல்றோம் சொன்னா, முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ரசூலோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட நட்பு கொள்ளாம யார்கிட்ட போய் நட்பு கொண்டாங்க, காஃபிர்களோட என்ன செஞ்சாங்க நட்பு கொண்டாங்க, யூத நசாராக்களோட என்ன செஞ்சாங்க நட்பு கொண்டாங்க. இந்த நட்பு கொண்டதுனால ஏற்பட்ட விளைவையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க இந்த ஆயத்தில் என்ன செய்யறா விளக்கி கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு, இந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்கன்னா யூத நசாராக்கள்கிட்ட போய் உட்காருவாங்க. அந்த யூத நசாராக்கள் என்ன செய்வாங்கன்னா குர்ஆனுடைய வசனத்தை வேணும்னே சொல்லி அந்த ஆயத்தை கேலி பண்ணி பரிகாசம் பண்ணி என்ன செய்வாங்கங்க பேசுவாங்க, விளையாட்டு காமிப்பாங்க. எதை ஆயத்தை, நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த முனாஃபிகீன்கள் யூத நசாராக்களுடைய வீட்டுக்கோ மஜ்லிஸுக்கோ போய் உட்கார்ந்தா அந்த யூத நசாராக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆயத்து இறங்கியிருக்கும்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும், இவங்க தான் இந்த பக்கம் வந்தா இந்த குரூப் அந்த பக்கம் வந்தா அந்த குரூப்னு சொல்றானா இல்லைங்களா? இந்த முனாஃபிகீன்கள் அப்படித்தானே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு போனா நாங்க உங்க கூட்டம்ன்றாங்க, ரசூலுடைய மஜ்லிஸ் விட்டு இந்த பக்கம் வந்தா நாங்க உங்க கூட்டம்ன்றாங்க. இப்ப இவங்க யாருடைய கூட்டம் அப்படிங்கிறது இல்லாம இவங்களை குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இந்த யூத நசாராக்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து உட்கார்ந்தவொன்னா குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி அதை என்ன செய்வாங்க பரிகாசம் பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொன்னா, இந்த பார் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் இந்த மனுஷர்கள் கேலி பண்றாங்க, இவங்க கூட என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க, இந்த மஜ்லிஸ் என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க. அப்படி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் என்னவாகி போயிருவீங்க, நீங்களும் அவங்களும் ஒன்னாகி போயிருவீங்க. எந்த நேரத்திலையும் அவங்க கூட என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்து உங்களுக்கு புரியுதுங்களா?
இந்த முழுக்க இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களுக்கு மட்டுமே பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இந்த முனாஃபிகீன்கள் யூத நசாராக்களுடைய மஜ்லிஸுகளுக்கு போனா அந்த யூத நசாராக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கின ஆயத்தை என்ன செய்வாங்க, கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மஜ்லிஸ்ல நீங்க போய் என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க. அது அப்படி பேசினாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க. அப்படி இல்ல ஆமா ஜாமி போட்டுட்டு அங்கேயே நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் என்னவாய் போயிடுவீங்க, முன்னாய் போயிடுவீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்புறப்ப உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா தான் எழுப்புவேன் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்புறப்ப என்ன செய்வேன், நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா தான் எழுப்புவேன் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் அடியார்களே, இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர தர்ஜுமாவை பார்த்தா இன்னமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அல்லாஹ் சொல்கிறான் முனாஃபிகீன்களை பார்த்து, வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி, வேதத்திலே உங்களின் மீது இறக்கி விட்டான் அல்லாஹ் தஆலா, அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நீங்கள் கேட்பீர்களேயானால், யுக்ஃபரு பிஹா, அதை மறுக்கக்கூடிய வாசகத்தோடு என்ன செய்யறாங்க, நீ உங்க பேசுறாங்க. ஆமா குர்ஆன்ல எல்லாம் எல்லாமே சொல்லி இருக்குதாக்கே அப்படின்னு என்ன செய்யறாங்க, மறுத்து பேசுறாங்க. வயுஸ்தஹஸு பிஹா, அந்த மாதிரி விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஆயத்துக்களை கேலி கிடத்து என்ன செய்யறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுது மஅஹும், அப்படி பேசுகிற வார்த்தையோ அப்படி விஷயத்தையோ நீங்கள் காது கொடுத்து கேட்டால் அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க. ஹத்தா யஹூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, இந்த பேச்சு இல்லாம வேற ஏதாவது பேசுற வரைக்கும் அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. என்ன செய்யுங்க, நீங்க போயிருங்க. ஒரு கால் அப்படி நீங்கள் உட்கார்வீர்களே ஆனால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நிச்சயமாக நீங்களும் அவர்களை போன்றவர்களாக என்ன செய்கிறீர்கள், மாறி போகிறீர்கள். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்ததனால முனாஃபிக்கான உங்களையும் காஃபிர்களான அவங்களையும் நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானுங்க, ஒன்னாக எழுப்ப ஒன்னு சேர்த்து வைப்பான் என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த ஆயத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் புரியுதுங்களா? தப்பான வார்த்தை பேசுறப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. என்ன செய்யணும், எந்திரிச்சு போயிருங்கன்னு என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹுக்கோ ரசூலுக்கோ மாற்றமான வார்த்தைகளையோ, குர்ஆனுக்கும் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கும் விளக்கத்திற்கும் மாற்றமான விஷயத்தையோ கேலி பண்ற மாதிரி, அதை சார்ந்திருக்கிற அத்தாட்சிகளையும் கேலி பண்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லப்பட்டாலோ பேசப்பட்டாலும் என்ன செய்யணும், எந்திரிச்சு போயிருங்க. அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்தா பேசுறவரும் கேட்கிறவரும் ஒன்னாகி போயிருவீங்க. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சா, இவரை நரகத்துல எழுப்புற மாதிரி கேட்கிறவரை என்ன செய்வேன், நான் சொல்றது புரியுதுங்களா? இவரை நரகத்துல எழுப்புற மாதிரி கேட்கிறவரை என்ன செய்வேன், நான் நரகத்துல எழுப்புவேன் என்ன செய்யறேன் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற இஸ்மாயில் ஹக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய செய்திகளை என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. கமா தஈஷூன தமூத்தூன வ கமா தமூத்தூன துஹ்ஷரூன, ஒரு மனுஷன் எப்படி வாழ்றானோ அப்படித்தான் மௌத்தாகும். ஒரு மனுஷன் எப்படி வாழுகிறானோ அப்படித்தான் என்ன செய்வாரு, மௌத்தாகுவார். கல்பு பூரா அல்லாஹ் ரசூலின் மீது முஹப்பத் இருந்தா அதே நிலைமையில என்ன செய்வாருங்க, மௌத்தாகுவார். கல்பு பூரா அல்லாஹ் ரசூலின் மீது வெறுப்பும் சங்கடமும் கோபமும் இருந்துச்சுன்னா மௌத்தா போறப்ப என்ன கிடைக்காது, கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி மௌத்தாகுகிறீர்களோ அப்படித்தான் என்ன செய்யப்படுவீர்கள், எழுப்பப்படுவீர்கள். நல்ல நிலையில ஒரு மனுஷன் மௌத்தாக்குனா என்ன செய்வாருங்க, நல்ல நிலையில எழுப்பப்படுவார். சங்கடமான நிலையில ஒரு மனுஷன் மௌத்தா போயினாரு எப்படி எழுப்பப்படுவாரு, அந்த சங்கடமான சூழ்நிலையில என்ன செய்வார், எழுப்பப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லைங்க, ஒரு மனுஷர் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு தல்பியா சொல்ற நிலையில என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டார். எப்படி மௌத்தா போயிட்டாரு, தல்பியா சொல்ற நிலையில மௌத்தா போயிட்டார். இவர் எப்படி எழுப்பப்படுவாருங்க, நாளைக்கு எப்படி எழுப்பப்படுவார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்ங்கற தல்பியா சொன்ன மாதிரி என்ன செய்யப்படுவார், எழுப்பப்படுவார். அப்ப துனியாவுல வாழ்ற காலத்துல நாம யாரோடு இருக்கிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்துல நாம நம்மளுடைய கருத்துக்கும் ஒப்பாத மனிதர்களோட நாம போய் சேர்ந்து அவங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி நாம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்கள போலவே என்ன செய்வோம், நாம மாறி போயிடுவோம்ங்கிறத சொல்லிட்டு ஒரு அழகான விளக்கத்தை என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிறைய கருத்து புரியும். ஒரு இடத்துல ஹராமான நிகழ்வு நடக்குது, ஹராமான நிகழ்வு நடக்குது.
மார்க்கத்திற்கு ஆக மோசமான காரியம் என்ன செய்யுதுங்க, நடக்குது. அந்த நேரத்தில் நடக்கிறப்ப மனசனுக்கு என்ன செய்யுதுண்டா, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம்ங்க. என்ன சொல்றாருங்க, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம்ங்க. இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குதுங்க. இது என்ன காலங்க, கலியுக காலம், கலியுகம். இந்த காலத்துல இதெல்லாம் ஃபேஷனுங்க. என்ன சொல்றாருங்க, இந்த காலத்துல இதெல்லாம் ஃபேஷனுங்க. இதெல்லாம் போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குதுன்னு என்ன செய்யறாங்க, அதையும் ஆமான் சாமின்னு போட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அவங்க தப்பு செய்யற மாதிரி நீங்களே எப்படி போயிடுறீங்க, தப்பு செய்யறவங்களா மாறி போயிடுறீங்க. யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள்ல வரிசையில மிக மிக முக்கியமானவர் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால வந்த ஒரு நபி ஹஜ்ரத் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க உம்மத்துல 40,000 பேர் நல்லவங்களை அழிக்க போகிறேன். 40,000 நல்ல கலைஞர், 40,000 நல்லவங்களை அழிக்க போகிறேன், 60,000 கெட்டவங்களை அழிக்க போகிறேன். அல்லாஹ் சொன்னான், 40,000 நல்லவங்களை அழிக்க போகிறேன், 60,000 கெட்டவங்களை நான் அழிக்க போகிறேன். யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் மெல்லமா கேட்டாங்க, கெட்டவங்களை அழிக்கிற பிரச்சனை இல்லை, இப்ப அது கேள்வியே இல்லை. இந்த 40,000 பேர்த்தையும் ஏன்டா ரப்ப அழிக்கிற, இந்த 40,000 பேர்த்தையும் ஏன் அழிக்கிற? அல்லாஹ் சொல்றான், ஹராமான நிகழ்வு நடக்கிற போது என்னின் மீது உண்டான முகப்பத்தில் எந்த கோபமும் உங்களுக்கு வரல. சொல்றது புரியுது? ஹராமான காட்சி நடக்கிற போது, மோசமான காட்சி நடக்கிற போது, மார்க்கத்துக்கும் ரசூலுக்கும் அசிங்கமான காட்சி நடக்கிற போது எதையும் பார்க்காம என் மீது உண்டான முகப்பத்தில் என்ன வந்திருக்கணும், கோபம் வந்திருக்கணும். என்னப்பா இப்படி வெட்கக்கேடான காரியத்தை செய்கிறீங்களே, கோபம் வந்திருக்கணும். கோபமே வரல, பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல இந்த நல்லவங்களை தான் நான் அழிக்க போறேன்னு சொன்னான்ல. சொல்றது புரியுது? இந்த ஆயத்திற்கு கீழே விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, தவறுகள் நடக்கிற போது, ஒரு மோசமான நிகழ்வு நடக்கிற போது அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், எந்திரிச்சிடணும். 2 மனிதர்களாக நீங்க இருந்தால், ஒன்று மார்க்கத்தை அறிந்த காசியாக இருந்தாலும் அல்லது மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அறிந்த முஃப்தியாக இருந்தாலும் அந்த இடத்துல எந்திரிச்சு சொல்லுங்க, அப்பா நீ செய்யறது ஹராமுப்பா, நீ செய்யறது தப்புப்பான்னு என்ன செய்யுங்க, நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க. இந்த 2 மனிதர்களாகவும் இல்லாம நீங்க ஒரு சாதாரண ஒரு அவாமாக, ஒரு சாதாரண மக்களாக இருந்தா அந்த இடத்துல நீங்க அழுதுட்டே எந்திரிச்சு வந்துருங்கன்னு எழுதுறாங்க முஃபஸ்ஸிரீன். அந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்க எழுந்திரிச்சு வந்துருங்க. ஏன் சொன்னா கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு உங்களுடைய வாய்ஸ் அங்கே எழுப்படாதுன்னா என்ன செய்யுங்க, நீங்க எந்திரிச்சு வந்துருங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனவுக்கு விளக்கம் எழுதுகிற மிகப்பெரிய மாமேதை இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களுக்கு எப்படி கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற ஆற்றல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இவங்க ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரி, துணி வியாபாரி. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், அந்த காலத்துல துணியை தூக்கிட்டு போய் தான் என்ன செய்வாங்க, தெரு தெருவாக விற்பாங்க. இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துணியை வித்துக்கிட்டு போகிறப்ப ஒரு அம்மா என்ன செய்யுது, அப்பா எனக்கு துணி வேணும் வான்னு கூப்பிடுது. கூப்பிட்டு அந்த அம்மா என்ன செஞ்சுச்சு, வீட்டுக்குள்ள கூப்பிடுச்சு. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியாபாரத்துக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு என்ன செஞ்சாங்க, யதார்த்தமாக உள்ளுக்குள்ள போனாங்க. தன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அம்மா என்ன செய்யுது, ஓப்பனாகவே என்ன செய்யுது, கேட்குது. என்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்யறையா, என்னுடைய ஆசைக்கு இணங்கி வர்றாயா? அப்படி வந்தேன்னா நான் என்ன செய்வேன், உன்னை நான் நல்ல முறையில் நடந்துக்குவேன். இல்லைன்னா ஊரை கூப்பிட்டு நீ என்ற தப்பான முறையில் நடந்துக்குன்னு நானே என்ன செய்வேன், சொல்லுவேன். என்ன செஞ்சு சொல்லு. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க, நான் சரிம்மா நான் உனக்கு சொல்றதெல்லாம் கேட்கிறேன், கழிவறைக்கு போய் என்னை நான் சுத்தப்படுத்திட்டு வரேன்னு என்ன செஞ்சாங்க, உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருக்கிற மலம் ஜலத்தை என்ன செஞ்சாங்க, மேலே தூக்கி பூசிக்கிட்டாங்க. அந்த காலத்துல மலம் ஜலம்னா கழிவாய் அங்கதானே நிற்கும், அப்புறம் தான் அது துப்புரப்படுத்தப்படும். இன்னைக்கு மாதிரி ஃப்ளஷ் அமுச்சு விட்டா எல்லாம் சுத்தமாகிற காலம் இல்லைல்ல. அன்றைக்கு அப்படித்தானே கழிவுகள் வெளியே என்ன செய்யப்படும், கொட்டப்படும். அதை வந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, உடம்புல தடவிக்கிட்டே என்ன செய்வாங்க, வெளியே வந்தாங்க. நாத்தத்தை தாங்க முடியாத அந்த பெண்மணி, அச்சச்சோ வெளியே போ, நீ வெளியே போ அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, விரட்டி விட்டுருச்சு. துணி எல்லாத்தையும் அங்கே விட்டு போட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே வந்து ஒரு ஆத்துல என்ன செஞ்சாங்க, குளிச்சுக்கிட்டாங்க. குளிச்சுட்டு அல்லாஹுக்கு என்ன செஞ்சாங்க, நன்றி செலுத்தினாங்க. யாரெல்லாம் இந்த ஹராமிலிருந்து என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நன்றி செலுத்தினாங்க. இரவு தூங்குறாங்க, இஷா தொழுதுட்டு ஹஜ்ரத் சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வர்றாங்க. யார் கனவுல வர்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வர்றாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தாங்க. எப்படி கொடுத்திருந்தா, வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அந்த அம்மா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிற போது யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு என்ன செஞ்சாங்க, துடுதுடிச்சு என்ன செஞ்சாங்க, ஓடனாங்க. அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சாங்க, காப்பாத்தினாங்க.
பெண்ணுக்கு இணங்க சொல்லி அந்த நேரத்துல இணங்காம அந்த இடத்து ஒதுங்கி போறதுனால அல்லாஹ் என்ன கொடுத்தானுங்க, கனவு விளக்கம் சொல்ற ஆற்றல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தான்ல. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி கனவுல என்ன செய்றாங்க, வந்து என்ன செய்றாங்க சொல்றாங்க, என்னைய போல ஒரு சங்கடத்திற்கு நீங்க ஆளாகி போனீங்க, அது வந்து என்ன செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களை காப்பாத்திட்டான், எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன்னு என்ன செஞ்சாங்க. அப்படித்தான் கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற ஆற்றல் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடைச்சிச்சு. அவங்க ஒரு சாதாரணமான ஒரு துணி வியாபாரி. இந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மையத்தினுடைய ஜனாசாவுக்கு போகிறாங்க வீட்டுக்கு. சொல்றது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறாங்க. அந்த ஜனாசாவில் வீட்டுக்காரங்க ஒப்பாரி வச்சு தலையிலையும் கையிலையும் மார்பிலையும் என்ன செய்யறாங்க, அச்சுச்சோ இப்படி ஆகி போயிடுச்சுன்னு என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க கேட்டாங்க, என்னங்க மையத்தை பார்க்காம ஜனாசாவை தீதார பார்க்காம கூட வெளியே வந்துட்டீங்களே, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முரணான இந்த காரியம் நடக்குது, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு என் மனசு என்ன செய்யல, நான் வரல, அல்லது எடுத்து சொல்லி இருக்கலாம், நான் சொன்னா இந்த இடத்துல கேட்கக்கூடிய மனிதர்களாக நான் யாரை என்ன செய்யல, நான் பார்க்கல. அல்லாஹ் சொல்றான்லங்க, ஹராமான பேச்சையும் குர்ஆனையும் குர்ஆனுடைய வார்த்தைகளையும் கேலி பண்ற மாதிரி இந்த யூத நசாராக்கள் பேசுறாங்க, காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல விட்டு எந்திரிச்சு போயிருங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, எந்திரிச்சு போயிருங்க. அப்படி எந்திரிச்சு போகாம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் விஷ்ணு, நீங்களும் அவங்களும் ஒன்னாய் போயிட்டு சொல்ற ஆயத்தை புரியுதுங்களா? அப்ப ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன் என்ன செய்யற, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போகிற போது அந்த இடத்த விட்டு என்ன செய்யணுங்க, நம்ம இன்னைக்கெல்லாம் கல்யாணம்லாம் சொல்லவே முடியல, இன்னைக்கெல்லாம் கல்யாணம்லாம் சொல்லவே முடியல. மாப்பிள்ளை எங்கேயோ இருப்பார், பொண்ணு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டு பேரும் எப்ப சந்திச்சுக்குவாங்கன்னு அந்த இரவுல மட்டும்தான் சந்திச்சுக்குவாங்க. மாப்பிள்ளையின் சார்பாக ஒரு வழி என்ன செய்வார், கையெழுத்து வாங்குவார், பெண்ணின் சார்பாக ஒரு வழி என்ன செய்வார், கையெழுத்து வாங்குவார். கையெழுத்து வாங்கி இங்க பள்ளியில வைத்து என்ன செய்யப்படுது, நிக்காஹ் செய்யப்படுது. 3 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். முஸ்லீம்களுடைய நிக்காஹ் மஜ்லிஸ், மாப்பிள்ளை பள்ளிவாசல் என்ன செஞ்சாரு, கையெழுத்து போட்டு எங்க வந்துட்டாருங்க, மண்டபத்துக்கு வந்துட்டாரு. பெண்ணும் கையெழுத்து போட்டு எங்க வந்துருச்சு, மண்டபத்துக்கு வந்துருச்சு. சரி, மண்டபத்துக்கு வந்தாங்க, 2 பேர் எங்க ஏறிட்டாங்க தெரியுமா, ஸ்டேஜில் ஏறிட்டாங்க. ஸ்டேஜில் ஏறி 2 பேரும் ஒருவரை முசாஃபஹா பண்றேன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொல்றது புரியுது? இது எங்க செய்யணுங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறது நிக்காஹ் மஜ்லிஸ். அது எல்லாரும் முன்னாலதான் அதை கட்டி பிடிக்கணுமா, எல்லாத்துக்கும் முன்னாலதான் ஒருவரோட சேர்ந்துக்கணுமா? இது எவ்வளவு அசிங்கமா இருக்குது. உட்கார்ந்துருக்கவங்க பூரா தொப்பி போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் புர்கா போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லாரும் தலையை மூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப இது இந்த நேரத்துல ஒரு உண்மையான மூமினார் தான் என்ன செஞ்சிருந்திருக்கணும் ஜி, எந்திரிச்சு போயிருந்திருக்கணும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்தை அறிந்த ஒரு மனுஷரா இருந்தா, எப்பா இந்த ஹராமுப்பான்னு என்ன செஞ்சிருந்திருக்கணும், சொல்லி இருந்திருக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு செய்தி புரியுதுங்களா? இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. அதனாலதான் சொல்றோம், இந்த காலம் வேற காலம். எந்த காலங்க, இந்த காலம் வேற காலம். 1500 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கீன்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுதுங்க, இன்னைக்கு சொல்ற மாதிரி என்ன செய்து இருக்கு. அப்ப ஹராமான நிகழ்வுகளோ அசிங்கமான காரியங்களோ நடக்கிறப்ப அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க இருக்காதீங்க. அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, நீங்க நகர்ந்துருங்க. சொல்வதற்குண்டான வாய்ப்பும் அந்தஸ்தும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சா என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லையா, யா அல்லாஹ் இதை உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, நீங்க கிளம்பிடுங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஆயத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு பாடமாக என்ன செய்யறான், சொல்லி காண்பிக்கிறான். உங்க யூத நசாராக்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் மோசமா பேசுறாங்க. முனாஃபிக்கீன்கள் ஆமாஞ்சாமி போட்டுட்டு என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், எந்திரிச்சு போயிருங்க. இந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க. இவங்க இந்த பேச்சு இல்லாம வேறு பேச்சு பேசாத வரைக்கும் அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து சேராதீங்கன்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்வதை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் காப்பாற்றுவானாக. எப்படி விளக்கம் எழுதுறாங்க பாருங்க, 1400 வருஷத்துக்கு மேல விளக்கம் எழுதிருக்காங்க பாருங்க. ஒரு விருந்துக்கு நீங்க போகிறீங்க, ஒமன் துழைய இலா லியாஃபத்தி, ஒரு ஆள் ஒரு விருந்துக்கு என்ன செய்ய போறாரு, கூப்பிடப்படுறாரு. அந்த விருந்துக்கு போனா ஒரே பாட்டு கச்சேரியும் இசை கச்சேரியும் என்ன செய்யுது, இருக்குது. இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? வலிமாக்கு போறேங்கிறாரு. எங்க போறாரு, வலிமாக்கு போறேன். வலிமா என்னதுங்க, வலிமா என்னதுங்க, சுன்னத்து. வலிமா என்னதுங்க, சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலேயும் ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்துல ஒரு சுன்னத். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு சஹாபி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க வலிமா பிரியாணி போடலையா, வலிமா விருந்து போடலையான்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. எங்க போறீங்கங்க? வலிமாவுக்கு போறேன். உள்ள வலிமாவுக்கு போனா அங்க என்ன நடக்குதுங்க? பாட்டு கச்சேரி நடக்குது, இசை ஓடுது. இதெல்லாம் இந்த காலத்துல சர்வ சாதாரணங்க. எங்க வச்சிருக்கீங்க? ஈசிஆர்ல வச்சிருக்கிறேன் நான். இங்கெல்லாம் என்ன செய்யலங்க, இந்த இடம்லாம் நமக்கு எப்படி பண்ணல, நல்லதா பண்ணல, அந்த பக்கம் ஒதுக்குப்புறமா என்ன செய்யலாம், நாம போயிடலாம்னு என்ன செய்யறாரு, வைக்கிறார். போகனா அங்க எல்லா ஹராமுகளும் ஹலாலாகவே என்ன செய்யப்படுது, பார்க்கப்படுது. பாருங்க, 1500 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்க விருந்துக்கு அழைக்கப்படுகிறீர்கள், விருந்துக்கு போகிறீங்க, அங்க இசை கச்சேரிகளும் அசிங்கங்களும் நடனங்களும் ஆடுது, பார்த்துட்டு பேசாம இருப்பீங்களான்னு கேட்கிறாரு முஃபஸ்ஸிரீன்கள். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே போட்டு போட்டு வெளியே வந்துடும். ஒரு கால் நீங்கள் 2 மனிதர்களாக இருந்தால் வாய் திறந்து பேசுங்க, அல்லது ஒன்று அந்த ஊருடைய காசியாக இருந்தாலோ அல்லது அந்த ஊருடைய மார்க்கத்தை சட்டத்தை தெரிந்த ஒரு மனிதராக இருந்தாலும் என்ன செய்ய, நீங்க பேசுங்க. இல்லாம 2 பேரும் இல்லாம அந்த நேரத்தில் நீங்க பேசினா அந்த வாய்ஸ் என்ன செய்யாது, எடுப்படாது. அந்த இடத்துல என்ன செய்யுங்க, வெளியாயிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப தவறுகள் நடக்குகிற போது, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான காரியங்கள் நடக்குகிற போது என்ன செய்யணும், ஒரு மனுஷன் சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ரஃபா பேசுறானா அல்லாஹ்? என்னங்க ஜி, ஒன்றும் புரியலையே. எவ்வளவு தூரம் நுணுக்கத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா? எனக்கு என்னன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. யாரோ என்ன செய்யறார், நமக்கு என்னங்க ஜி, 2 வரணும். அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாவே உங்களுக்கு கல்வியில் என்ன வந்திருக்குன்னு அர்த்தம், ஈமான் இருக்குன்னு அர்த்தம். யூஷா இப்னு நூன் கேட்டாங்கல்ல, கெட்டவங்களை அழிக்கிற நல்லவங்களை ஏடாரா அப்படின்னு. அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, என்னின் மீது உண்டான முகப்பத்தினால அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு கோபம் கூட வரவே இல்லையே, ஒரு கோபம் கூட வரலையே. அடடா இப்படி ஹராம செய்யறிய, அசுத்தத்தை செய்யறிய, அசிங்கத்தை செய்யறிய, முதல்ல இந்த நல்லவங்களை தான் நான் அடிக்க போறேன்னு என்ன செய்யறேன் அல்லாஹ் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா யஹூது ஃபீ ஹதீஸின் கைரி. அந்த இந்த நிகழ்வை விட்டும் வேறு நிகழ்வுக்கு அவர்கள் வராதவரை அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, அந்த இடத்துல விட்டு ஒதுங்கிருங்கன்னு என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பத்தி 8 செய்தி என்ன செய்யறாங்க சொல்லிக்க, 8 ஆயத்தை அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? முனாஃபிகீன்களுடைய பழக்கமே என்ன தெரியுமா, நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டானாம். யாருங்க? நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பழக்கம் யார்கிட்ட இருக்காது, முனாஃபிகீன்கள் இருக்கவே இருக்காது. அல்லதீன யதரப்பஸூன பிக்கும், எப்பொழுதுமே நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்றுமே ஆசைப்படுகிறவர்கள். யாரு? அழியணும், அடுத்த ஆளு அழியணும். நமக்கு எதிரில் இருக்கிற ஆள் எப்படித்தான் இருக்கணும், அழிஞ்சு போகணும் அப்படின்னு யாரு ஆசைப்படுறா? முனாஃபிகீன்கள். அந்த முனாஃபிகீன்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க? இங்கிட்டும் இருக்கிறான், அங்கிட்டும் இருக்கிறான். புரியுது இல்ல? முனாஃபிகீன்கள் யாருன்னு புரியுது இல்லை? இந்த பக்கம் இருக்கிறவர், அந்த பக்கம் இருக்கிற. அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஃபைன் கான லக்கும் ஃபத்ஹும் மினல்லாஹ், மூமின்களான உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கனிமத்து பொருட்களோ வெகுமதியான பொருட்களோ உங்களுக்கு கிடைச்சா அந்த முனாஃபிகீன்கள் சொல்வாங்க, காலு அலம் நகும் மஅகும், நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம். வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே நிக்கிறப்ப என்ன நினைச்சாரு, உள்ளுக்குள்ள இருக்க மஸ்ஜித் நபவிக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்க பூரா பேரும் அழிச்சு போகணும்னு நினைக்கிறாரு. கனிமத்து பொருட்களோ நல்ல பிற வஸ்துக்களோ கிடைச்சா உள்ளுக்குள்ள வந்து சொல்வான், காலு அலம் நகும் மஅகும், நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம், கனிமத்து பொருளை எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம்னு என்ன செய்வான்? யார் கேட்பா? முனாஃபிகீன்கள் கேட்பான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வயின் கானலில் காஃபிரீன நசீபுன், ஒரு கால் ஒரு போர்க்களத்தில் முஸ்லீம்கள் தோத்து போய் காஃபிர்கள் ஜெயிச்சுட்டாங்கண்டா. எத்தனையோ போர்கள் அப்படி நடந்திருக்குதா இல்லைங்களா? முஸ்லீம்கள் தோத்து போய் காஃபிர்கள் ஜெயிச்சுட்டாங்கண்டா, இந்த ஆறு பள்ளிவாசல வெளியே போய் எங்க போயிருவாரு? அந்த பக்கம் போயிட்டு சொல்லுவானாமா அவங்ககிட்ட, வனம்னஅகும் காலு அலம் நஸ்தஹ்வில் அலைக்கும் வனம்னஅகும் மினல் முஃமினீன். என்னங்க ஜி, அந்த முஸ்லீம்கள் இருந்து உங்களை எப்படிலாம் நாம காப்பாற்றணும் அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேணாமா? வனம்னஅகும் மஅகும், அவங்கள்ட்ட இருந்து உங்களை எப்படிலாம் காப்பாற்றி வச்சு உங்களை நாங்கள் பாதுகாக்கவில்லையா, அதனால உங்களுக்கு கிடைச்ச கனிமத்து பொருளை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பானாமா. சொல்றது புரியுதுங்களா? யாருங்க? முனாஃபிகீன்கள். இந்த பக்கம் முஸ்லீம்கள் ஜெயிச்சா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறான், அந்த பக்கம் காஃபிர்கள் ஜெயிச்சா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு என்ன செய்யறான், கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமா, இந்த முனாஃபிகீன்களையும் மூமின்களையும் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல என்ன செய்வான், தீர்ப்பு சொல்றதுக்காண்டி என்ன செய்வான், நிப்பாட்டுவான்.
இந்த பக்கம் முனாஃபிக்கீன்கள், அந்த பக்கம் மூமின்கள், ரெண்டு பக்கம் என்ன செய்வாங்க? தீர்ப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிற்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், வலை யஜஅலல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன நஸீபா. எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே ஒரு முனாஃபிக் ஒரு மூமினை பார்த்து ஒரு குறை கூட சொல்ல விட மாட்டான். அல்லாஹ் சொல்றது புரியுது? எந்த சூழ்நிலையிலேயுமே ஒரு முனாஃபிக் ஒரு மூமினை பார்த்து ஒரு குறை கூட சொல்ல மாட்டான். என்ன செய்ய முடியாது? எந்த விதமான குறைகளையோ எந்த விதமான குற்றங்களையோ எதையுமே என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா சொல்ல விட மாட்டான். அந்த நேரத்தில் முனாஃபிக்கீன்கள் அவ்வளவு கேடுகட்டவர்களாக மனிதர்களாக என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிற ஒரு வசனம், இன்னல் முனாஃபிகீன, முனாஃபிகீன்கள் யுஹாதிஊன அல்லாஹ், அல்லாஹ்வை ஏமாற்றுறாங்க. யாரை ஏமாத்துறாங்க? அல்லாஹ்வை தானே ஏமாத்துறாங்க. இந்த பக்கம் வந்தா உங்க ஆளு, அந்த பக்கம் போனா அவங்க ஆள். இவ யாரை ஏமாத்துறாங்க? சொல்றோம்ல, அத்தாவே ஏமாத்துறியா நீ, அத்தாவே ஏமாத்துறியா? அல்லாஹ் சொல்லுறான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ், முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். பஹுவ யுஹாதிஊஹும், அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான். என்னங்க? அல்லாஹ் தஆலா அவர்களை ஏமாற்றுகிறான். ஏமாற்றுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க தமிழ்ல. என்னங்க ஜி? ஏமாற்றுறது. ஏமாற்றுகிறவர் ஏமாற்றப்படுவார், அப்படித்தானே? இது நியதி, இது அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நியதி. நீ ஒருத்தரை ஏமாத்துறேன்னா இன்னொருத்தர் என்ன செய்வார், உங்களைய ஏமாற்றப்படுவார். நீங்க என்ன செய்வீங்க? இன்னொன்று ஒரு நேரத்தில் என்ன செய்வீங்க? ஏமாற்றப்படுவீங்க. இதுல இன்னொரு ஒரு சூசகமான ஒரு அழுத்தமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது. என்ன செய்தி அப்படின்னா, யாரையுமே நம்ம வாழ்ற காலத்துல எந்த நோவிலையும் எந்த சங்கடமும் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கல. ஆனா நாம ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஏமாந்து போயிடுறோம், சங்கடம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது. என்ன நினைப்பாரு? யாரையோ வச்சிருப்போம், யாரையோ மேல தப்பு செஞ்சிருப்போம் போல புரியுது, அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறாங்க, ரிப்பீட்ல கொடுக்குறான்னு நினைச்சுக்குவோம். ஆனா அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்ல, உன்னை ஏமாத்துவதின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனுக்கு தண்டனையை கூட்டி கொடுக்குறான். நம்ம சொல்றது புரியுது? நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி விளங்கிடக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ், முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். பஹுவ யுஹாதிஊஹும், அல்லாஹ்வை இவர்களை என்ன செய்யறாங்க, ஏமாற்றுகிறாங்க. இப்பதான் ஆயத்து, வைதா காமு இல ஸலாத்தி, அந்த முனாஃபிகீன்கள் தொழுகையிலே நிற்பார்களேயானால், காமு குசாலா, சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். எப்படி நிற்பார்கள்? சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். ஒரு கால் ஆடும், ஒரு காய் ஆடும், ஒரு பக்கம் நிமிர்வார், ஒரு பக்கம் குமியுவார். சின்ன பிள்ளைங்க பள்ளிவாசல பஜ்ர் தொழுகை கூட்டிட்டு வந்தா என்ன செய்வாங்க, எப்படா விட்டு படுத்துக்கலான்னு இருக்கும்ல. 5 நேர வக்தி முனாஃபிக் இப்படி தான் தொழுவானாம். 5 நேர வக்தி எங்க தொழுவான் தெரியுமா? கடைசி சஃப்ல அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால பக்கத்துல. அல்லாஹ் சொல்கிறான், யுராஊனன் நாஸ, மனிதர்களுக்கு காமிப்பதற்காக வேண்டி தொழுகுவார்கள், ஆனால் சோம்பேறிகளாக தொழுகுவார்கள். யாருடைய பழக்கம்? ஆமா, ஏனோ தானோ இன்னைக்கு இருக்குதா இல்ல? இதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சோம்பேறியா ஒரு மனுஷன் நின்றான அவர் முனாஃபிக் மாதிரி தொழுகிறார். யார் மாதிரி தொழுகிறார்? முனாஃபிக் மாதிரி தொழுகிறார். இப்போ தொழுகையில எப்படி நிக்கணுங்க? மிலிட்ரி மாதிரி என்ன செய்யணும், நிக்கணும். நம்ம மேல ஒரு புறா வந்து உட்கார்ந்தா கூட இது மனுஷன் மேல உட்கார்ல, நான் மரத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறேன் நினைச்சு நிக்குமாமா. யாரின் மீது நின்றா? சஹாபாக்களுடைய முதுகுகளையும் சஹாபாக்களுடைய தொப்பிகளையும் தலைகளையும் வந்து நின்றா இப்படி நிக்குமா. ஆனா இந்த முனாஃபிகீன்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டால், வைதா காமு இல ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் நிற்பார்களே, ஆனால் காமு குசாலன், சோம்பேறிகளாக என்ன செய்வார்கள், நிற்பார்கள். யுராஊனன் நாஸ, மனிதர்களுக்கு காமிப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள், தொழுகுவார்கள். வலா யதுகுரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை குறைவாகவே மட்டும் இவர்கள் என்ன செய்வார்கள், திக்ர் செய்வார்கள். அல்லாஹ்வை குறைவாக மட்டுமே இந்த முனாஃபிக்கீன்கள் திக்ர் செய்வார்கள். அப்ப முனாஃபிக்கினோட அடையாளத்துல ஒரு அடையாளம், தக்பீர் கட்டி தொழுதா எப்படி நிற்பான், சோம்பேறியா நிற்பான். தொழுதா அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி என்ன செய்வார்கள், தொழுகுவார்கள். மூணாவது திக்ர் செய்ய மாட்டாரு. என்ன செய்யறாங்க, முனாஃபிக்குடைய பழக்கத்தை எது இருக்காது, திக்ர் செய்யறது இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், முதபுதபீன பைனதாலிக், முதபுதபீன பைனதாலிக், இவர்கள் ரெண்டுக்கும் மத்தியிலே தள்ளாடி கொண்டிருக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ள போகலாமா, இல்ல பேசாம காஃபிர்களோட போய் உட்கார்ந்துக்கலாமா? அல்லாஹ் சொல்லுகிறான், லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி. குர்ஆனுடைய வசனங்களே அழகான வசனம். லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி, இவர்கள் அவர்களோடும் இல்லை, அவர்கள் இவர்களோடும் இல்லை. புரியுதுங்களா? இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. எங்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார், தத்தாடிக்கிட்டு இருக்கிறார். பேசாம இந்த பள்ளிவாசலுக்கு போகலாமா, அந்த பள்ளிவாசலுக்கு போகலாமா?
பல பேர்த்துக்கு ஜும்மாவுக்கு வர்றப்ப பல குழப்பம் இருக்குது. இதை நாம் காது கொடுத்து கேட்டது, இந்த பள்ளிக்கு போகலாமா அந்த பள்ளிக்கு போகலாமா, இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா, எங்கிட்டு போனால் என்ன யாரைத்தான் தொழுது போகிறோம், அல்லாஹ்வுக்கு தான் தொழுது போகிறோம். முதபுதமீன பைனதாலி, இப்படி இருக்கலாமா அப்படி போகலாமா, இது இன்னைக்கு தொழுதரலாமா அப்படி தொழுதரலாமா, கடைசி வரைக்கும் உங்கள் நல்லதின் பக்கமே வரவே இல்லை. ஒமை யுதுலில்லாஹு ஃபலன் தஜித லஹு சபீலா, வழிகட்டு போலும் அல்லாஹ் முடிவானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நேர்வழி கொடுக்குறவங்க யார் இருக்கிறார் சொல்றது புரியுதுங்க. ஒமை யுதுலில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீலா, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதர்களை வழி கெடுக்கணும்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்ப முனாஃபிக்கீன்களுடைய பழக்கத்தில் மிக மிக மோசமானது, தக்பீர் கட்டி தொழுதா என்ன செய்வாங்க, சோம்பேறிகளாக தொழுகுவாங்க. தக்பீர் கட்டி தொழுதா அடுத்தவங்க பார்க்கறதுக்கான என்ன செய்வாங்க, தொழுகுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் முதபுதபீன பைனதாலி, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் நம்ம சஹாபாக்களை பார்த்து சொல்றான், எந்த நேரத்திலையும் முனாஃபிக்கீன்களை தோழர்களாக நீங்க ஆக்கிக்காதீங்க. என்னங்க, எந்த நேரத்திலையும் முனாஃபிக்கீன்களை என்ன செய்யாதீங்க, நட்பு கொண்டவர்களாக நீங்க ஆக்கிக்காதீங்க. அப்படி ஆக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுக்கு நீங்களே ஒரு ஆதாரத்தை தயார் பண்ணி கொடுக்குறீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, சொல்றது புரியுதுங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், மூமின்கள் அல்லாம இந்த மனிதர்களை நீங்கள் உங்களுடைய தோழர்களாக என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதுரீதுன அன் தஜஅலு லில்லாஹி அலைக்கும் சுல்தான முபீனா, அல்லாஹுக்கு நீங்களே பகிரங்கமான அடையாளத்தை என்ன செய்றீங்க, தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க. நான் நரகத்துக்கு போறதுக்கு இது ஒன்றும் காரணமாக போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தினுடைய அடியில யார் இருப்பா தெரியுமா, நரகத்தினுடைய ஆக கடைசியில் யார் இருப்பா தெரியுமா, முனாஃபிக்கீன்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய கீழ் தட்டு, அதுக்கப்புறம் அதுதான் லாஸ்ட் தட்டு. யார் இருப்பா, முனாஃபிக்கீன்கள். சாப்பாடை என்ன சொல்லுவாங்க, அடியிலிருந்து கிளறி விடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னங்க பிரியாணி தம்மு திறந்துட்டா என்ன செய்வாங்க, அடியிலிருந்து கிளறி விடு. ஏங்க சொல்றாங்க, சூடா இருக்குங்க. பிரியாணிய அடியிலிருந்து இதை பேசினா தான் நமக்கு இப்பெல்லாம் தலை தூக்குற மாதிரி தெரியுது. என்ன செய்யறது, நான் இவ்வளவையும் நான் முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்தவர் இப்படியே போயிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் முனாஃபிக்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பிரியாணிய தம்ம திறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பேர் கூப்பிடுவாங்க, நீ ஒரு பக்கம் கிண்டு நான் ஒரு பக்கம் கிண்டுறேன். அடியில இருந்து என்ன செய்யுங்க, அடியில இருக்கிற சாப்பாடு நல்லா வெந்திருக்கும், அடியில இருக்கிற சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். அந்த சாப்பாட்டை எங்க மேல மேல என்ன செய்யும், கிளறி விடு. மேல இருக்கிறது எங்க போகும், கீழே போய் இந்த சாப்பாடு என்ன செய்யும், நல்லா வெந்திருக்கும். இப்படித்தான் சட்டிக்கு கிளறதுக்கு இது. இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடி தட்டுல எங்க இருப்பாங்க. இப்ப வெந்து போறது ஃபர்ஸ்ட் யார் தான் வெந்து போவா, புரியுதுங்களா? பிரியாணி சொல்லித்தான் நான் இதுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கு. அல்லாஹ் காப்பாத்துவானா. என்னங்க, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடிபாகத்துல யார் இருப்பா, நரக மூமின் முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வலன் தஜித லஹும் நசீரா, நீ துனியாவில் இருக்கிறப்ப இந்த பக்கம் ஒரு ஆளை கூப்பிட்ட அந்த பக்கம் ஒரு ஆளை கூப்பிட்டேன், ஒரு ஆள் கூட உனக்கு சிபார் செய்யறதுக்கு வரமாட்டான். வலன் தஜித லஹும் நசீரன், உதவியாளர்களாக அவர்கள் யாரையுமே என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுறாங்க. இதுதான் அல்லாஹ்னுடைய கருணையிலேயும் மிக மிக உயர்வான ஒரு கருணை. இல்லல்லதீன தாவு, அந்த முனாஃபிக்கீன்கள் தௌபா செய்வார்கள். யாரா எப்பா, நான் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தப்பு செய்ய மாட்டேன், இங்கிட்டு ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன செய்ய மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். இல்லல்லதீன தாபு, அவர்கள் தௌபா செய்வார்களேயானால், அஸ்லஹு, அவர்கள் அவர்களையே திருத்திக் கொள்வார்களேயானால், வஅதஸிமு பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது மிக உறுதியான அந்த கயிற்றை இவர்கள் பிடித்துக் கொள்வார்களேயானால், வஅக்லஸு தீனஹும் லில்லாஹி, இனிமேல் தொழுதா அடுத்தவங்களுக்கு தொழுக மாட்டேன், யாருக்கு தான் தொழுகுவேன், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தொழுகுவேன் சொல்லி முக்லிஸான இக்லாஸை கொண்டு வருவார்களேயானால், உலாயிக மஅல் முஃமினீன், இப்போ நீங்க மூமின்கள் கூட்டத்துக்கு வந்துருவீங்கங்கிற அல்லாஹ் தான். எங்க வந்துருவீங்க, மூமின்களுடைய கூட்டத்துக்கு வந்துருவீங்க. வஸௌஃப யுக்தில்லாஹுல் முஃமினீன அஜ்ரன் அஸீமா, அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கூலியை உடனே கொடுக்கறது இல்ல, கொஞ்ச நேரம் காலம் நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வான், கொடுப்பானா. அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யப்படும்,
கூலி பின்னால் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப தப்பு செய்யறவர் திருந்துனா என்ன கிடைக்குதுங்க, கூலி கிடைக்கும். தப்பு செய்யறவர் திருந்துனா யாரோட போய் சேர்றாரு, மூமின்களோட என்ன செய்யறாரு, போய் சேர்றாரு. ஆயத்தினுடைய கடைசி செய்தி அல்லாஹ் சொல்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சது அதாபு செய்யறதுக்காக வேண்டி அல்ல. சொல்றது புரியுது? அல்லாஹ் உங்களை படைச்சது அதாபு செய்யறதுக்காக வேண்டி அல்ல. அதாபு செய்யணுங்கிற நோக்கத்துல அல்லாஹ் தஆலா யாரையுமே படைக்கவில்லை. இன் ஷகர்தும் வ ஆமன்தும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு முழுமையான முறையில் ஈமான் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதாபு செய்ய மாட்டான். வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹு தஆலா நன்றி உள்ளவனாகவும் இருக்கிறான், அல்லாஹு தஆலா அறிந்திருக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். முனாஃபிக்கு மேல சொன்னேன், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்காகவே அப்படியே விட்டுவே நினைச்சுக்காதீங்க. அவன் திருந்தி வர்றதுக்கு உண்டான எல்லா சந்தர்ப்பத்தையும் எல்லா வாய்ப்பையும் என்ன செய்வேன், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவன் திருந்தி வந்துட்டான்டா, அவன் என்ன செய்வாரு, மூமின்கள் கூட்டத்துக்கு என்ன செய்வார், வந்துடுவார். எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரையும் என்ன செய்யலைங்க, அதாபு செய்யறதுக்கு என்ன செய்யல, நான் படைக்கல. யாரையும் அந்த நோக்கத்துக்கு நான் என்ன செய்யல, நான் படைக்கல. அவர்கள் திருந்தி வாழணுங்கிறதுக்கு தான் என்ன செய்திருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அவர்கள் ஈமான் கொண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வாழ்வார்களே, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்றியாளனாக என்ன செய்வான், இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாமா, சொர்க்கத்தை படைச்ச சரி, நரகத்தை ஏன் நீ படைச்ச? சொர்க்கத்தை படைச்ச சரி, மூமின்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் இல்ல, மூமின்கள் எங்க போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்தை படைச்சிருக்கிற சரி, ஏன் நீ நரகத்தை படைச்சிருக்கிற? அல்லாஹ் சொன்னானாமா, நரகத்தை படைச்ச விஷயத்துல எனக்கு முழுமையான அன்பு இல்ல, ஒரு ஒரு இஷ்டமா செய்யல. எப்படி செய்யல, இஷ்டமா செய்யல. நம்ம சொல்றோம் இல்லைங்க, ஏதோ கஷ்டத்துக்காண்டி செஞ்சுட்டேங்க இது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்விக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற பதில், சொர்க்கத்தை படைச்சேன் என் அன்பால, முகப்பத்தால, ஆசையால, பாசத்தால. எதை படைச்சேன், நான் சொர்க்கத்தை படைச்சிருக்கேன். ஆனா நரகத்தை நான் படைச்சது நான் அப்படி அந்த இஷ்டத்தோட நான் படைக்கல. அப்ப எதுக்கு நான் படைச்சேன் நீ நரகத்தை? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்ப எதுக்கு நீ நரகத்தை படைச்ச? என்னை நேசிக்கிறவங்களையும் என்னை விரோதியாக பார்க்கிறவங்களையும் நான் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு ஆசைப்படலைன்னு சொன்னானாமா அல்லாஹ். சொல்றது புரியுது? என்னை நேசிக்கிறவங்க யாரு, மூமின்கள். என்னை வெறுக்கிறவங்க யாரு, காஃபிர்கள். ரெண்டு பேர்த்தையும் ஒரே தட்டில் வச்சு நான் எப்படி பார்க்கறது? எனக்கு அது பிடிக்கல. அதனால என்னை நேசிக்கிறவங்கள சொர்க்கத்திலையும் என்னை நேசிக்காத காஃபிர்களையும் நரகத்துல தூக்கி போடுறதுக்கு தான் எதை படைச்சிருக்கிறேன், நரகத்தை படைச்சிருக்கிறேன். ஒளிய நரகத்துல படைச்சு அவனை போட்டு வாட்டி எதிர்த்தி அவனை போட்டு நாசமாக்குறது எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னு சொல்றான். ஏன், நான் படைச்சது நான் தானே, படைச்சது நான் தானே. நான் தான் இந்த போனை வாங்கியிருக்கிறேன். நானே எப்படி கொண்டு இந்த போனை தண்ணிக்குள்ள போடுவேன், நானே எதுக்கு இந்த போனத்துக்கு அடிக்கல போடுவேன். என்னை நேசிக்கிறவங்களும் என்னை வெறுக்கிறவங்களையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்ற வாசகத்தை பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ் எவ்வளவு கிருபையாளனாக இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், திருந்தி வரணுங்கிற முயற்சி பண்ணிட்டீங்கடா, நான் என்ன செய்வேன், நான் வாசல் என்ன செய்வேன், திறந்துவேன். அப்படி திருந்தி வருகிறவர்கள் யாரோடு இருப்பார்கள், மூமின்களோடு இருப்பார்கள். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். இது வரைக்கும் நம்ம அதனுடைய தஃசீர்லயே 8 ஆயத்தை ஒன்னா பார்த்ததே இல்லை. 8 ஆயத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். 8 ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கீன்களை பத்தி மட்டும்தான் என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு கடைசியா சொல்ற வாசகம், எந்த நேரத்திலையும் அதாபு செய்யறதுக்காண்டி நான் என்ன செய்யலைங்க, நான் படைக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா அதாபு செய்யறதுக்கு படைக்கல. அப்ப அல்லாஹ் தஆலா நரகத்தை படைச்சது எதுக்காண்டி படைச்சிருக்கிறாங்க? தன்னை நேசிக்கிறவங்களையும் தன்னை வெறுக்கிறவங்களையும் அல்லாஹ் ஒரே தட்டில் வச்சு பார்க்கறதுக்கு அல்லாஹ் விருப்பப்படல. நேசிக்கிறவங்களை சொர்க்கத்திலையும் நேசிக்காதவங்களை நரகத்தில் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா கொண்டு போய் போடுறதுக்கு தான் என்ன செய்யறான், நரகத்தை படைச்சிருக்கிறான். இதோடு 5 ஜுஸுக்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தஃசீர்ல முடிச்சிருக்கிறோம். எத்தனை ஜுஸுங்க? 5 ஜுஸு. 6வது ஜுஸுக்கு பேர் என்னங்க? 5 ஜுஸு முடிஞ்சு. 6வது ஜுஸுக்கு பேரு, 5வது ஜுஸுக்கு பேர் என்னங்க? அலிஃப் லாம் மீம் 1வது ஜுஸு, சயகூலு 2வது ஜுஸு, தில்கர் ருசுலு 3வது ஜுஸு, லந்தனாலும் 4வது ஜுஸு, வல் முஹ்சனாத் 5வது ஜுஸு. 5 ஜுஸு என்ன செஞ்சுட்டோம், நாம முடிச்சிட்டோம். 6வது ஜுஸுக்கு பேர் என்னங்க? லா யுஹிப்புல்லாஹ். என்ன பேருங்க? லா யுஹிப்புல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இருந்து லா யுஹிப்புல்லாஹ்ங்கற ஜுஸு என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். மொத்தம் எத்தனை ஜுஸு இருக்குதுங்க குர்ஆன்ல?
எத்தனை சூறா இருக்குதுன்னா 114 சூறா. எத்தனை ஜுசு இருக்குது? 30 ஜுசுக்கள் இருக்குதுல்ல. அப்ப 30 ஜுசுல 5 ஜுசு என்ன செஞ்சிட்டோம்? நாம பூர்த்தியா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பார்த்து முடிச்சிட்டோம்னா ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோமாண்டா இல்லை. என்ன செய்யலைங்க ஜி? ஃபுல்லாலாம் பார்த்து முடிக்கல, மேலோட்டமா பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? மேலோட்டமா பார்த்துருக்கோம். தஃசீர் ஆரம்பிக்கிற புதுசுல அவங்க பேர் ஷாகுல் ஹமீத் ஆஜியார், அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி போனீங்கன்னா 300-400 வருஷம் ஆயிட்டு மாதிரி இருக்குது. என்ன சொன்னாரு? இப்படி போனீங்கன்னா 300-400 வருஷம் ஆயிட்டு மாதிரி இருக்குது. 300-400 வருஷத்துக்குலாம் எங்களுக்குலாம் எனக்கே நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷமா வீட்டில் இருக்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கோ இஸ்ராயல் வந்துட்டு போயிட்டு இருக்கிறார். இப்படி போனால் எப்படி முடிக்கிறதுன்ற நான் சொன்னேன். நான் சொல்ற விளக்கமே பாதி தான் சொல்லலை. மேற்கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம அப்படியே லேசாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இதுக்கே நான் டீ பிஸ்கட் கொடுத்து பல உதாரணங்கள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஓட்ட வேண்டியதாக இருக்குது. மொத்தமாக வேகமாக போனோம்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேகமாக போனோம்னா என்ன இருக்குன்னு தெரியுமா? ஏதோ பள்ளிவாசல் என்னமோ சொன்னாரான்னு தெரியுது அப்படின்னு ஆயிடுது. இப்போ இந்த 5 ஜுசுல ஒரு பார்ட்டாவது நம்ம மனசுல நிற்கும் இல்லைங்க? கண்டிப்பா நிற்கும் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ நல்ல விஷயங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 3 தடவை நம்ம என்ன செய்யறோம்? ஸலவாத் சொல்றதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம கேட்கிற விஷயத்துல ஒன்னாவது நம்ம கல்பில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி கேட்டு அதை அமல் செஞ்சேன்னு சொன்னோம்னா எல்லா இடங்களும் நமக்கு சாட்சியாளர்களாக என்ன செய்வது மாறுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து லா யுஹிப்புல்லாஹ் அப்படிங்கிற அந்த 6வது ஜுஸு என்ன செய்யலாம்? நாம இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். இப்போ நம்ம எந்த சூரா போய்கிட்டு இருக்கிறோங்க? சூரத்துல் நிசா. என்ன சூரா? சூரத்துல் நிசா. சூரத்துல் நிசா எத்தனாவது சூரா? எத்தனாவது சூரா? எப்படி? அல் ஃபாத்திஹா முதல் சூரா, அல் பக்ரா 2வது சூரா, ஆல இம்ரான் 3வது சூரா, சூரத்துன் நிசா 4வது சூரா. 4வது சூரா போய்கிட்டு இருக்கிறோம். 6வது ஜுஸு ஆரம்பிப்போம். தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? எனக்கு எத்தனாவது படிக்கிறீங்க தெரியலங்க. அவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறானான்னு தெரியல, செகண்ட் இயர் படிக்கிறானான்னு தெரியல. அவன் சொன்னான், அத்தா நான் ஃபைனல் இயர் முடிச்சு அடுத்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னான். அத்தா சொன்னாரம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப நீங்க தானே அத்தா? ஆமா அதுதான் நானும் அத்தன் எல்லாம் அது ஊர்ஜிதமா தெரியும். அந்த கதையில நாம கதை போயிடக்கூடாது. என்ன நடக்குது, இதுதான் நடக்குது, இதுதான் படிச்சோம், இதுதான் பெற்றுக்கிட்டு போனோம்ங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க? உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்யறேன்? நான் எவ்வளவு செய்திகளையும் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நிசா முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஜுஸு இருக்கு. சூரத்துல் நிசா முடிக்கிறதுக்கு 1/4 ஜுஸு இருக்குது. இன்னும் ரமலான் மாசத்துக்கு இன்னும் 2 மாசம் முழுசா இருக்குது, 8 வாரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த சூரத்துல் நிசாவை நம்ம என்ன செய்யணும்? ரமலானுக்குள்ளார முடிச்சுட்டு ரமலானுக்கு அப்புறம் சூரத்துல் மாயிதாவை என்ன செய்யலாம்? தொடங்கலாம் நியத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை நமக்கு லேசாக்கி கொடுப்பானாக. உலக அழிவு நாளினுடைய அடையாளங்கள்ல நம்ம கடைசியாக நாம் பார்த்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பள்ளிவாசல்களை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்வார்கள். என்ன செய்வாங்க? பள்ளிவாசல்களை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்வார்கள். எங்கள் ஊர் பள்ளிவாசலை வந்து பாருங்க, எங்கள் ஊர் மெஹராபை பாருங்க, எங்கள் ஊர் மேட்டை பாருங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பள்ளி ஏசியை பாருங்க. பள்ளிகளை கொண்டு என்ன செய்வார்கள்? பெருமை எடுத்துக் கொள்வார்கள். அப்புறம் பள்ளிவாசல்களும் கூச்சல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்தா நீங்க அறிந்துக்கங்க, கியாமத் நாள் வந்துருச்சுன்னு என்ன செய்யுங்க? அறிஞ்சுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த அப்பப்போ எல்லாரும் மாட்டிக்குவோம், அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுத்தவங்க தப்பிச்சுக்குவோம். இப்போ நாம சொல்ற இந்த அடையாளத்தில் சில அடையாளம்னா இனிமேல் வரும், சில அடையாளம் வந்து போயிருச்சு, சில அடையாளம் நடைமுறையில் இருக்கு. இந்த அடையாளம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இருக்குது, உலகம் அழிகிற வரைக்கும் இந்த அடையாளம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, இந்த அடையாளம் வந்துருச்சுன்னா உலகம் வந்து அழிவுக்குண்டான பயணத்தை நோக்கி உலகம் போயிருச்சுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவார், தாயை நோவினைப்படுத்துவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் மனைவிக்கு வழிபடுவார், தன் தாயை நோவினைப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தாயைத்தான் முன்னோக்கி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் தாரம். ஃபர்ஸ்ட் தாய், அப்புறம் தான் தாரம். தாயா தாரமான்னு வருகிற போது எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க? தாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்துல ஒரு மனுஷனை
காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்ல, அடுத்த நாள் அல்ல, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அவன் திருந்தாத வரைக்கும் மலக்குகளும் மனிதர்களும் வானமும் பூமியும் எத்தனை ஜீவவாசிகள் இருக்குதோ எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்குதாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யாருங்க நாயகமேன்னு கேட்கிறப்ப தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு மனிதர் தன் தாயை விட தன் மனைவியை கண்ணியப்படுத்துவாரையானால், ஒரு மனிதர் தன் தாயை விட தன் மனைவியை உயர்த்தி பேசியோ அந்த இடத்துல உயர்த்தி தூக்கி வைத்திருப்பாரையானால் அந்த மனுஷரை மலக்குகள் சபிக்கிறாங்க, அல்லாஹ் சபிக்கிறான், வானம் சபிக்குது, பூமி சபிக்குது, இதுக்கு இடைப்பட்டிருக்கிற எல்லா வஸ்துக்களும் சபிக்குதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப சிக்கலான பயணம். என்னங்க என்ன அப்படித்தானே, ரொம்ப சிக்கலான பயணம் இது. கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அப்படித்தானுங்க. கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாணம் ஆனவர் பேசாம கல்யாணம் ஆகாம இருந்திருக்கலாம என்ன செய்யறாரு, ஆசைப்படுறாரு. என்ன கத்தியில நடக்கிற மாதிரி இருக்குது. எதுல நடக்கிற மாதிரி இருக்குது? கத்தியில நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வேகமா நடந்தா என்ன வந்துடும், குத்தி காயமாயி புண்ணாகி போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரே வார்த்தையில சொன்னாங்க, பெண்கள்ங்கிற ஒரு வஸ்துவை உங்க கையில கொடுத்துட்டு போக. அது யாராகவும் இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம், சகோதரியாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ரொம்ப நூல் பிடிச்சி என்ன செய்யுங்க, நீங்க நடந்துக்கங்க. கொஞ்சோடு விட்டுட்டீங்கண்டா நரகம் போறதுக்கு இவங்க தான் காரணமாகி போயிடும். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது விஷயத்துல ரொம்ப கவனமாக என்ன செய்யணுங்க இருக்கணும். ஒரு 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 கடையில சரக்கு வாங்கிட்டு இருக்கிறேன், ஒரு கடையில ஜாமானை வாங்கிட்டு இருக்கேன், காதால கேட்டது. உண்மையிலே வீட்டுக்கு வந்து ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துட்டேன். ஜாமானை வாங்கிக்கிட்டு இருக்கிற, பில்லு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒரு பெண்மணி தான் புர்கா போட்டிருக்காங்க. கணவன் என்ன செய்யறாரு, முன்னால பில்லுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, நான் பின்னால என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வரிசையில நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பெண்மணி சொல்லுது, உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு என்னதான் தெரியுது? என்ன சொல்லுச்சு, உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு என்னதான் தெரியுது? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டவே சரியாக்கி இருக்கேன்னு என்ன செஞ்சிச்சு சொல்லுது. அவரும் என்ன செய்யறாருங்க, அவரும் என்ன செய்யறாரு, ஆமா ஜாமீன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்களும் ஆமா சாமியை போட்டீங்கன்னா யாரோட தான் இருப்பீங்க, அவங்களோட தான் நரகத்தில் இருப்பீங்கன்னு சொல்றானா இல்லையா? அந்த நேரத்தில் என்னால் போய் சொல்ல முடியுமா, ஏமா இப்படி சொல்லாதேன்னு அந்த நேரத்தில் என்ன சொல்ல முடியுமா? மனம் நொந்து போய் கவலையாகி வீட்டுக்கு போய் வந்த அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறாரு. இது நரகத்துக்கு போகக்கூடிய வாசகம். எதுங்க, நரகத்துக்கு போகக்கூடிய வாசகம் இது. எந்த சூழ்நிலையிலேயுமே ஒரு மனிதன் தாயும் தாரமும் வருகிற போது தாய்க்கு மட்டும்தான் அவன் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வயது ஆக 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 ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஒரு மனுஷனுக்கு இயற்கையாக வரத்தானே செய்யும். கூடு விழுந்து ஒருத்தர் நடந்து போனாராமா, கூடு விழுந்தே நடந்து போகிறாரு. இன்னைக்கு கூடு விழுந்து நிறைய பேர் அடிச்சுட்டு வராங்களா இல்லைங்களா? ஸ்டிக்கு அளவுக்கு கூட இருக்க மாட்டாங்க, கூடு விழுந்து நடந்து போறாங்க. பக்கத்தில் இருக்கிற சிறுவன் கேட்டானாமா, என்னத்தான் இது, இந்த ஜாமான ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது எங்க கிடைக்கும்னு கேட்டானா. புரியுதா? ஆள் யார் போறா, கூணு விழுந்து ஒரு மனுஷர் போகிறார். இதை பார்த்துட்டு கேட்கிற ஒரு காரியத்தில் அந்த மகன் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு, அத்தாட்ட கேட்கிறாரு, இது என்ன ஜாமானம் போறது, யாருங்க ஆள் போகிறாரு, இது என்ன ஜாமானம் வித்தியாசமாக இருக்குது. அத்தா சொன்னாராமா, கவலைப்படாத, உனக்கும் கொஞ்ச நாள்ல இந்த ஜாமானம் உனக்கு வந்து சேரும்டாராம். சொல்றது புரியுதுங்களா? வயசாகி போச்சு, அவங்களை எப்படித்தான் நடத்தணும் அப்படித்தான் நடத்தணும். எத்தனை வீடுகள்ல பேச முடியாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க தெரியும், இருக்குதா இல்லைங்களா? இதை நான் விவரிச்சு பேசினா என்ன இஷாவுக்கு அப்புறம் வரைக்கும் டைம் போயிடும். எந்த சூழ்நிலையிலையுமே மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாது, இதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தமாக பேசுறாங்க. இப்படி ஒரு நிலைமை இந்த துனியாவில் ஏற்படுமா, ஏன் உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு இந்த அடையாளம் இருக்குதா இல்லைங்களா? என்னங்க ஜி, இந்த அடையாளம் இன்னைக்கு துனியாவில் இருக்குதா இல்லைங்களா? நிறைவாக இருக்கு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைவான ஹிதாயத்தை கொடுப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை சார்ந்திருக்கிற விளக்கங்களை சொல்வதற்குண்டான தௌஃபீக் எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. يا الله
எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோமோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. நாங்கள் இதுவரை பார்த்த 5 ஜுஸூக்களுக்கு உண்டான தஃப்சீருடைய விளக்கங்களை எங்களுக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்தி அதன் பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ முழுமையாக தந்தருள்வாயாக. எங்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டிருக்கிற ஈமான் தான் மிக மிக உயர்வானது என்ற சிந்தனையோடு நாங்கள் அனுதினமும் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பாவமான காரியங்களை எங்களுக்கு முன்னால் நடைபெறுகிற போது அது விஷயத்திலே கவலைப்பட்டு அல்லாஹ்வான உன்னுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக்கை எனக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது தௌபா என்று சொல்லப்படுகிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி خلقஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி